friends, welcome to my channel Learn with Vyas. So இன்னைக்கு நம்ம மாடுலர் அரித்மெட்டிக் பத்தி ஒரு சின்ன பேசிக் வீடியோ பார்க்கலாம். உங்க புக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்டெம்ப்ட் பண்ற அளவுக்கு தேவையான பேசிக்ஸ் நான் இதில் கொண்டு வரேன். ஸோ மாடுலர் அரித்மெட்டிக் என்ன ஒண்ணுமே எழுத ஒரு டிவிஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. டிவிஷன் வந்து அந்த டிவைடண்ட் டிவைஸ் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லிமால என்ன பண்ணுவாங்களோ அதே தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஆனால் மாடுலர் அரித்மெட்டிக்னு ஸ்பெசிஃபிக்காக ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா ரிப்பீட்டிங் நேச்சர் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் திங்ஸை வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மாடுலர் அரித்மெட்டிக் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மந்த்ல வந்து 30 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 days இருக்கு. ஆனால் இதில் வந்து எவ்வளோ டேஸ் வந்து கம்ப்ளீட்டட் வீக்ஸ் போக எவ்வளோ டேஸ் பேலன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ கம்ப்ளீட்டட் வீக்ஸ் இது என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக ஒரு வீக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது, 7 days. அந்த 7 days வந்து ரிப்பீட்டே இருக்கும் இல்லையா, அந்த 7 days சைக்கிள் வந்து ரிப்பீட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட டிவைசர் தானே. ஸோ இதை 30 7ஆல் டிவைட் பண்ணால் 7 தான் நம்மளோட டிவைசர், இது வந்து டிவைடண்ட். ஸோ 30 7 4 times 28 ரிமைண்டர் 2. ஸோ நம்ம ஆன்சர் பேலன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் டேஸ் வந்து 2 days இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்னா கான்கரன்ஸ் மாடலோ யூஸ் பண்ணி எப்படி எழுதணும்னா 30 is congruent to ரிமைண்டர் என்ன 2 mod 7. ஸோ இது இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். கான்கரண்ட்னா என்ன அர்த்தம்னா both sides are similar னு சொல்ல வராங்க. இட்ஸ் நாட் ஈக்குவல், இட் இஸ் சிமிலர். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா 7 days மாடலா வச்சு 7 days வச்சு அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ டிவைசர் வச்சு அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த மாடுலோ இந்த மாதிரி ரிப்பீட்டிங் நேச்சருக்கெல்லாம் இந்த டிவிஷனை அப்ளை பண்றாங்க. இந்த டிவிஷனை தான் இப்படியே மாற்றி போட்டிருக்காங்க. இதே மாதிரி டிவிஷனை மாற்றி போட்ட டாபிக் ஒன்று பார்த்தோம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பார்த்துக்கோங்க. யூக்ளிட்ஸ் டிவிஷன் என்ன சொல்லுது, A is equal to BQ plus R. A வந்து டிவைடண்ட், டிவைசர், கோஷன்ட், ரிமைண்டர். இதுல வந்து கோஷன்ட் அவங்க கொண்டு வரதில்லை. கோஷன்ட்டுக்கு பதிலாக A is congruent to remainder R mod divisor B. So ஈக்குவலன்ஸ் டிவிஷன் இருந்தாலும் எழுதுனா உங்க புக்ல வேற ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது நம்ம போக வேண்டியதுல டைரக்டா கொண்டு வந்துடுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் இல்லாம நமக்கு தெளிவா தெரியும். ஸோ அதுல இருந்து அதே ஆல்பபெட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம பின்னா டிவைசர்னு தெரியும், ஆர்னா ரிமைண்டர் தெரியும், ஏனா டிவைடண்ட் தெரியும். ஸோ இதுல இருந்து இப்படி கான்கரண்ட் மாடல் போத் சைட்ஸ் ஆர் சிமிலர். வேற ஒண்ணுமே இல்லை, இதுவும் ஒரு டிவிஷன் தான் காட்டுது. இது டிவைடண்ட், இது வச்சு டிவைட் பண்ணும்போது இந்த ரிமைண்டர் வருது, அவ்வளவுதான். ஒரே ஃபேக்டர் என்னன்னா இந்த மாட் ஃபேக்டர் வந்து ஒரு ரிப்பீட்டிங் ஃபேக்டர். அந்த ரிப்பீட்டிங் ஃபேக்டர் குறிக்கிறதுக்காக தான் எடுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ஸ் பேஸ் பண்ணி சம் கேட்பாங்க, இல்ல வீக்ஸ் பேஸ் பண்ணி சம் கேட்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டுடே இஸ் வெட்னஸ்டேன்னு வச்சுக்கலாம். வெட்னஸ்டே யுவர் அங்கிள் கம்ஸ் ஆஃப்டர் 100 days வச்சுக்கலாம். உங்க அங்கிளா இல்ல உங்க டேட் கம்ஸ் ஆஃப்டர் 100 days அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 100th டேஸ்க்கு அப்புறம் வந்தா அந்த நாள் என்ன நாள்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து மாடுலர் ஃபேக்டர் யூஸ் பண்றோம். அதாவது டிவிஷன் தான், டிவைசர் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ டுடே இஸ் வெட்னஸ்டே, 100 days கழிச்சு வராங்க. ஸோ 100 is congruent to ரிமைண்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க மாட் ஃபேக்டர் என்ன 7. ஓகே தானே? ஒரு வீக்ல 7 days இருக்கு. ஸோ 100 வந்து 7ஆல டிவைட் பண்ணா 7 times 3 30. again 100 4 times divide பண்ணா 28 remainder 2. so second day Wednesday plus remainder வந்து நமக்கு 2 கிடைக்குது. so Wednesday plus 2 days is Friday. உங்களுக்கு ஆன்சர் வந்து Friday. அந்த மாதிரி இந்த மாதிரி ரிப்பீட்டிங் நேச்சருக்கு தான் இந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்றோம். ஸோ நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு இந்த 100லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரிமைண்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸ் ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. 75 plus x congruent to R mod ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 5 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது நம்ம அசம்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதையே வந்து ஈக்குவலன்ஸ் டிவிஷன் லெமாக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். A is equal to BQ plus R. இந்த மாதிரி ஈக்குவலன்ஸ் டிவிஷன் லெமாக்கு மாத்திட்டு 75 plus x is equal to B வந்து 5, Q நமக்கு தெரியாது, பிளஸ் ரிமைண்டர் வந்து 0ன்னு வச்சுக்கலாம் இங்க. ஓகேவா? இந்த 0ன்னு வச்சுக்கலாம், ரிமைண்டர் இல்ல. அப்ப என்ன அர்த்தம், 75 plus x should be divisible by 5. கோஎஃபிஷியன்ட் என்ன வேணா நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். சோ 75 plus இதெல்லாம் நீங்க either x is equal to 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம்,
இல்ல q is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு விதத்துலயும் உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் சால்வ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நிறைய யூக்ளிட்ஸ் மாடுலர் அரித்மெட்டிக் பொறுத்தவரை நிறைய இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நம்ம அசம்ப்ஷன் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல தான் போட முடியும். கான்கிரீட்டா இதுதான் ஆன்சர் இதுதான் ஸ்டெப்னு சொல்லிட்டு நம்ம போட முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சம்ஸ் உங்க 10th லெவலில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ற அளவுக்கு நான் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு நம்ம தியரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க மாடல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு, அது செல்ஃப் எக்ஸ்பிளேட்டர் தான். அது ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னா உங்களுக்கு டிவைசர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே எம் தான் உங்களுக்கு டிவைஸில் இருக்காது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே நம்பரால டிவைட் பண்ணும்போது அந்த a plus b is congruent to b, a plus c is congruent to b plus d அந்த மாதிரி தியரம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அவங்களே அங்க ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுல பெருசா ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து போதுமான பேசிக்ஸ் நினைக்கிறேன். சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு டேக்கிள் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் எக்ஸசைஸ்ல இருக்க சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க அதெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.